ஹலோ விவர்ஸ், இப்போ முட்டைக்கோசு பக்கடா செய்கிறது எப்படின்னு சொல்லி தரப்போகிறேன். வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம். முட்டைக்கோசு பக்கடா செய்கிறதுக்கு முதல் முட்டைக்கோசு அரிஞ்சு வச்சுக்கிட்டேன். அப்புறம் கடலை மாவு கொஞ்சம் அதில் கொட்டிக்கணும். அப்புறம் தேவையானது கொட்டிக்கோங்க. அப்புறம் அரிசி மாவு கொட்டிக்கணும். அப்புறம் அரிஞ்சு வச்ச ஆனியனை போட்டுக்கணும். அப்புறம் அரிஞ்சு வச்ச கருவேப்பிலை போட்டுக்கணும். அப்புறம் அரிஞ்சு வச்ச இஞ்சி போட்டுக்கணும். அப்புறம் அரிஞ்சு வச்ச பச்சை மிளகாயை போட்டுக்கணும். பூண்டு உண்டு தோலோடு தட்டி அது போட்டுக்கணும். அப்புறம் மிளகாத்தூள் போட்டுக்கணும். அப்புறம் அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கணும். அப்புறம் பெருங்காயத்தூள் போடணும். தேவையான பெருங்காயத்தூள் போடணும். இப்போ ட்ரையாக தண்ணி தெளிக்காமல் முதல்ல நல்லா எல்லாம் ஒன்றா கலந்து விட்டுருங்க. அப்புறமேட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து மறுபடியும் பிசையணும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இப்படி பிசைஞ்சிக்கணும். ரொம்ப தண்ணி தெளிக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து உப்பு காரம்லாம் பார்த்துட்டு இப்போ எண்ணெயில் போட வேண்டியது தான். பாருங்கள், எண்ணெயில் பொரிச்சு போடணும். கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு போடணும். பக்கடாக்கு இப்போ செய்கிறோம் அதே மாதிரி தாங்க, ஆனால் முட்டைக்கோசு கலந்துக்கிறோம். பாருங்க, நல்லா பரட்டி இப்படி விடணும். பரட்டி ரெண்டு பக்கம் நல்லா பொரிஞ்ச அப்புறம் பக்கடா இதை நல்லா மொறுன்னு ஆனதுக்கப்புறம் எடுத்துடணுங்க. பாருங்கள், சுவையான பக்கோடா முட்டைக்கோஸ் பக்கோடா தயாராகிடுச்சு. முட்டைக்கோஸ் பிடிக்கலங்கிறவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள். பை.